ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் ஆன நம்ம விஜய் பார்வதியும் கம்ருதீனும் சேர்ந்து இப்போ வந்து வைபத் பாரு அப்படிங்கிற அவங்க விஜய் பார்வதியோட யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பேசி முடித்தாங்க. ஏன்னா ஹேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கோ கண்டஸ்டன்ஸ், அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளையும் இவங்க 2 பேரும் கன்வர்சேஷனாக பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு விஜய் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் வந்து ஒரு லைவ் வந்திருக்காங்க. அதில் வந்து ஃபேன்ஸோட அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்கு இருக்கிற கேள்விகளை ஹேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கேள்விகளை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லைவுக்கு வந்து நம்ம கம்ருதீனும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ விஜய் பார்வதி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க இதோடு நிற்க மாட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதாவது அவங்க வந்து என்னடா பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே அவங்கள பற்றின டாக் இன்னும் ஓயலேன்னு பார்த்தா, ஆனால் வெளியில் வந்தும் அந்த கண்டஸ்டன்ஸும் சரி விஜய் பார்வதி கூட சண்டை போடுறது இன்னும் ஓயலை. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க இன்டர்வியூவில் விஜய் பார்வதி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. யாரை பற்றியுமே ஒருத்தருமே பேசலை. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரம்யா ஜோவை எடுத்துக்கலாம். இப்போ அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க வேறு யாரை பற்றியுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கள நோக்கி வர கொஷின் எல்லாமே பேஸ்ட் ஆன் விஜய் பார்வதியா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா சீசன் இப்போ வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. விஜய் பார்வதியும் இதோடு நிற்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வைடராக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதுலேருந்து, அவங்க இப்போ ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நல்லாவே தெரியுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜய் பார்வதியோட அம்மா வந்து கம்ருதீனுக்கு வந்து ஒரு தேங்க்யூ மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம விஜய் பார்வதியை வந்து கனி வந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேக் பெரியாரிஸ்ட், ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறா, அவளுக்கு வந்து ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நம்ம விஜய் பார்வதி வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு ப்ரைவேட்டான விஷயம், தன்னை பற்றின விஷயத்த கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கனி வந்து ப்ராட்காஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி விஜய் பார்வதியை கிழிச்சு எடுத்துருக்குறாங்க. அதாவது தான் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்டதுக்கு, நீங்கள் எப்படி என்ன அப்படி கேட்கலாம், இது வந்து தப்பான கொஷின் இல்லை, ஒருத்தர் ஃபேஸை பார்த்தாலே அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் விஜய் பார்வதி வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு பதிலை வந்து கனிக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டில் வந்து கனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேக் ஃபெமினிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறா, அவள் பண்ணுறது எல்லாமே வந்து சுத்த நான்சென்ஸாக இருக்குது. ஏன்னா தன்னை வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறா, ஆனால் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கனி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போது வந்து பெரியார் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு சில விஷயங்களை தான் நம்மளால் இப்போத்திய நடைமுறைக்கு பெண்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் எல்லாமே ஒரு பெண்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒரு இது இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள்களே கிடையாது, ஜாதி மதம் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனா தேடி ஓடுறது கடவுளை தான், கடவுள் காலில் விருந்து தான் நம்ம குறைகளை சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற அந்த சமுதாயத்தை, அந்த பிலீஃபை மாற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரம். அந்த மாதிரி இருக்கிற இந்த விஷயங்களில் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதி மதங்களை கடந்து சுயமரியாதையோட பெண்கள் வாழணும்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சுயமரியாதைங்கிற வேர்டை ஏன் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கணும்னு அவர் சொல்கிற விஷயத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போது நிறைய திராவிட இயக்கங்களே இருக்குது. அவங்க வந்து நம்ம இப்போது பெரியாரோட கொள்கைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி டிட்டோ ஃபாலோ பண்ணுறாங்களா? எல்லாருமே வெள்ளை வேஷ்டி செத்துக்கிட்டு நெத்தியில் திருநூறு வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாமி கும்பிடுறாங்க, எத்தனை பூஜைகள், யாகம், ஹோமம் நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, அதுக்காக அவங்கெல்லாம் பெரியாருக்கு அகென்ஸ்டாக நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தமா? அது கிடையாது. அது அவங்கவுங்களோட நம்பிக்கை. அவங்கவுங்களோட நம்பிக்கையில் அது தப்புன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் சுயமரியாதையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் பார்வதி நம்புகிறாங்க. தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படாத பார்த்துக்கிற ஒரு பர்சனையும் அவங்க லவ் பண்ணுறாங்க. அவ்வளோதானே தவிர அவங்க ஃபேக்காக நடந்துக்கிறாங்க, ஃபேக்காக நடிக்கிறாங்க. இதில் ஃபேக்காக நடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நான் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்கிறதுல அதில் என்ன ஃபேக் இருக்குது? நான் விரும்புகிறேன், அதை சொல்கிறேன். நான் விரும்பாத அந்த விஷயத்த சொல்கிறதுல என்ன பெருசாக இருந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியை பார்த்து விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கனிக்கும் துஷாருக்கும் ஒரே நாளில் பர்த்டே செலிப்ரேஷன் வருது. அந்த செலிப்ரேஷனில் நல்லா பார்த்தீங்களா யார் மிஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கம்ருதீனும் மிஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்கள இன்வைட் பண்ணவே இல்லை. அவங்க இன்வைட் பண்ணனா தானே போக முடியும்.
அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம விஜய் டிவி தான் ஒதுக்குதுன்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் சீசன் 9 டீமுமே விஜய் பார்வதியை ஒதுக்குறாங்க. ஆனால் கம்ருதீன் மட்டும்தான் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவசரேட் ஆகிட்டு இருக்கிறாரே தவிர நம்ம விஜய் பார்வதியை பிளான் பண்ணி விஜய் டிவி ஒதுக்கிருச்சு. ஏன்னா அதை ரெக்வஸ்ட் பண்ணி அந்த சண்டே கூப்பிட்டதுக்கான காரணம் நீங்கள் ஒன்று கேட்கலாம். சரி, கம்ருதீன் தானே விஜய் டிவி ப்ராடக்ட், அவரை மட்டும் கூட்டியிருக்கலாமே ஃபினாலேக்கு ரெக்வஸ்ட் பண்ணி, என்னத்துக்காக விஜய் பார்வதியும் கூப்பிடணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் எழுந்ததுக்கு காரணமே விஜய் பார்வதி தான், கம்ருதீன் கிடையாது. கம்ருதீன் இஸ் அ செகண்ட் திங். ஃபஸ்ட்டு திங் யாருன்னா விஜய் பார்வதி. அந்த பொண்ணு வராமல் சாட்டர்டே ஃபினாலே எப்படி போச்சுன்னு விஜய் டிவிக்கே உரைச்சிருக்கும். அதனால தான் சண்டே எபிசோடுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் பார்வதி வந்திருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விஜய் டிவியில் எல்லா செலிப்ரேஷன், இந்த ஸ்டார்ட் மியூசிக், ஜோடி ஆயிரோடி எதுக்குமே அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிச்சு. நீ என்னையா என்னை ஒதுக்குறது, உங்களை மொத்த பேரையும் நான் ஒதுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் சேனலே வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுச்சு. ஏங்க விஜய் டிவி மட்டும்தான் ஒரு கார்ப்பரேட் சேனலாக, வேறு சேனல்ஸே இல்லையா? ஜீ தமிழ், சன் டிவி இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? ஏன்னா நம்ம தளபதியோட ஆடியோ லான்ச்சே ஜீ தமிழில் தாங்க ஒளிபரப்பாச்சு. ஸோ விஜய் டிவி எந்த ஒரு சேனலுமே நம்மளை மதிக்கலை அப்படிங்கும்போது எந்த ஒரு சேனலும் கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு மரியாதை இல்லை, நம்ம மரியாதை பாதிக்கப்படும் அப்படிங்கிற போது நாமளாக விலகிறது நல்லது. அப்புறமேலு வீடியோக்குள்ளே வரலாம். கம்ருதீனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ருதீனுக்கு விஜய் பார்வதியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னாங்கல்ல அந்த துணிவு சக்தி அப்படிங்கிறத கிண்டல் பண்ணி பேசினாங்கல்ல ஸ்டார்ட் மியூசிக்கில், அதை பற்றியும் வைபுத் பார்வில் பேசியிருக்காங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா டச்சில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கூடயே நான் டச்சில் இல்லை. ஸோ அவங்க பேசுகிறத பற்றி நான் எதுக்கும் கவலைப்பட போகிறதில்ல. அதாவது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நடைமுறைக்கு ஒத்து வராததை பேசுகிறவங்க கூட எதுக்குங்க டச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி திவ்யா கணேஷை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய அம்மாவை அவங்க கிண்டல் பண்ணினது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கம்ருதீனும் அதுக்கு ஆமோதிச்சிருக்கிறாரு. ஸோ கம்ருதீனும் நம்ம விஜய் பார்வதி இவ்வளோ ஒரு லவ்வாக ப்ளஷிங்காக அந்த இன்டர்வியூ நடத்தி முடித்ததுக்கு வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க பேச கம்ருதீன் ஒரு கொஷினாக கேட்க விஜய் பார்வதி வைக்கப்படுறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ தே ஆர் ஸ்டில் இன் லவ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ லவ் கண்டென்ட் பண்ணினவங்களாம் என்ன ஆனாங்க? நம்ம அரோரா, எஃப்ஜே, ஆதிரை, வியானா, இவங்களாம் துஷார், இவங்களாம் என்ன ஆனாங்க? ஸோ இவங்க லவ் கண்டென்ட்டுக்காக உள்ளே இல்லை, லவ்வை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலை. அவங்க உண்மையிலேயே லவ்வில் விழுந்துட்டாங்க. இப்போவும் அதில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்காக இந்த விஷயத்த அவங்க பண்ணலை அப்படின்னு நமக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியுது.